அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் மார்ச் 3, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ்நாள் குரோதி வருடம் மாசி 19ஆம் தேதி. இன்று உத்தராயணம். கிழமை திங்கட்கிழமை, சதுர்த்தி. சுபமுகூர்த்தம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் காலை 7:30 வரை மற்றும் மாலை 4:30 -17 முதல் 30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 -10 முதல் 30 மற்றும் இரவு 7:30 -20 முதல் 30. ராகு காலம் காலை 7:30 முதல் காலை 9 மணி வரை குளிகை, மதியம் 1:30 முதல் மதியம் 3 மணி வரை யமகண்டம், காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர் லக்னம், கும்ப லக்னம். சூரிய உதயம் காலை 6:35. சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் காலை 9 மணி -10 முதல் 30. திதி இன்று நள்ளிரவு 12:58 வரை திருதியை, பின்பு இரவு 10:38 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 10:36 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் நாமயோகம் இன்று நண்பகல் 12:33 வரை சுப்பிரம், பின்பு பிராமியம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:27 வரை அமிர்தயோகம், பின்பு சித்தயோகம். கரணம் இன்று நள்ளிரவு 12:58 வரை கரசை, பின்பு காலை 11:48 வரை வணிசை, பின்பு இரவு 10:38 வரை பத்திரை, பின்பு பவம். சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று காலை 10:36 வரை பூரம், பின்பு உத்திரம். நேத்திரம் இன்று காலை 10:19 வரை குருட்டு, பின்பு ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. மிதுனராசி அன்பர்களே, குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். திறமையான பேச்சால் மற்றவர்களை எளிதில் கவர முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். தொழில் வியாபாரம் சிறக்கும். மிதுனராசி அன்பர்களே, இந்த மாத பலன்படி திட்டமிட்ட பணிகளை முடிக்க கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். எந்தவொரு வேலையையும் அடுத்த நாள் வரை தள்ளி வைக்க வேண்டாம். குடும்பத்தில் புது திட்டங்கள் நிறைவேறும். எதிர்பார்க்கும் காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். உங்கள் மனம் மகிழ்ச்சியில் துள்ளும். போதிய வருமானம் தங்கு தடையின்றி கிடைக்கும். உங்களது அன்றாட பணிகளை காலம் தாழ்த்தாமல் செய்யவும். ஆன்மீக காரியங்களில் நாட்டம் உண்டாகும். குடும்பத்தினருடன் சென்று பிரார்த்தனையை செய்யவும். பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படலாம். வேண்டியவர்களிடம் அனுசரித்து பேசுவது நல்லது. நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். எந்த காரியத்திலும் நெருக்கடியான நிலை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. மனம் விரும்பிய பொருட்களை வாங்க முடியும். குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்த சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. கைமாற்றாக கொடுத்த பணம் திரும்ப வர தாமதமாகும். வெளியில் யாரை நம்புவது என்ற குழப்பம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும். பிரியமானவர்கள் வழியில் சில அனுகூலமான பலன் உண்டு. நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்கும். எதிலும் பதற்றமடையும் போக்கை கைவிட்டு நிதானமாக நடந்து கொள்ள பழகவும். பொது ஜன தொடர்பு அதிகரிக்கும். தேவையற்ற இடத்திற்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிக்க வேண்டும். உத்தியோகத்தில் வேலைச்சுமை குறையும். தொழில் வியாபாரத்தில் நிறைய சாதிக்க முடியும். சந்திராஷ்டமம் 24, 25, 26 ஆகிய தேதிகளில் கவனமாக இருக்கவும். புதிய முயற்சிகள் துவங்கவோ செய்யவோ வேண்டாம். மனதை தெளிவாக வைத்திருக்க குழப்பத்தையும் வெறுப்பையும் தவிர்த்திடுங்கள். உங்கள் வீட்டில் விழா நடைபெறுவதால் இன்று நீங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். இதனால் உங்கள் அடிப்படை சூழ்நிலை மோசமடையக்கூடும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம். இலையுதிர்காலத்தில் மரத்தில் இருந்து விழும் இலையை போன்றது உங்களின் காதல் வாழ்க்கை. நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடன் கலந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஐடியாக்களையும் பிளான்களையும் தரும். இன்று நீங்கள் பணியிடத்திலிருந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் செய்வீர்கள். இதனால் உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும். இன்று உங்களிடையே வாக்குவாதம் நடக்கக்கூடும். இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாள். நீங்கள் புதிய யோசனைகள் மற்றும் துணிச்சலான நடவடிக்கைகளால் நிறைந்திருப்பீர்கள். இது உங்களுக்கு புதிய நண்பர்களை உருவாக்க உதவும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியையும் தரும்.
பணியிடத்தில் உங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தினால் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மற்றும் யோகா உங்களுக்கு ஆற்றலை தரும். மன ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். ஒரு புத்தகத்தை படிப்பது அல்லது புதிய திறமையை கற்றுக்கொள்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். நிதி விஷயங்களில் சிந்தனையுடன் முடிவெடுக்கவும் அவசர முதலீடுகளை செய்ய வேண்டாம். வாழ்க்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க நீங்கள் தேர்வு செய்யும்போது அற்புதத்தை எதிர்பார்க்கலாம். மிதுனம், இங்கே நீங்கள் உங்கள் பல பரிமாண சிம்மாசனத்தில் அமர்ந்து விருப்பப்படி மாறும் ஒரு சுழல் வழியாக பெருகி வருகிறீர்கள். இந்த மாதத்தின் அழகு என்னவென்றால் அவை வரும் வரை உண்மையிலேயே என்ன மாயாஜால விஷயங்களை எதிர்பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது உங்களிடம் கேட்பது சுய அன்பு, பணிவு, இரக்கம் மற்றும் சேவையில் வேரூன்றுவதை மட்டுமே. நீங்கள் சிறப்பாகச் செய்யும் எந்த வழிகளிலும் உங்கள் ஒளியை பரப்ப நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். எனவே அதை தொடர்ந்து செய்து பிரபஞ்சம் உங்களை கவர்ந்திழுக்கட்டும். அன்பான மிதுன ராசியினரே, மேஷ ராசிக்காரர்களும் செவ்வாய் கிரகமும் மோதுவதால் உங்கள் சமூகத்துறையில் பிடிவாதத்தையும் அற்பமான நடத்தைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். போட்டித்தன்மை கொண்ட கூட்டங்களை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் ஈகோவை அப்படியே வைத்திருங்கள். புதனுக்கும் நெப்டியூனுக்கும் இடையிலான இனிமையான ஒன்றியத்திற்கு நன்றி. உங்கள் சொந்த நீண்டகால இலக்குகளில் கவனம் செலுத்துவது மனதிற்கு ஆரோக்கியமான வழியை வழங்கும். தர்க்கம் கனவுகளை யதார்த்தமாக மாற்ற உதவும் என்பதால் உங்கள் அபிலாஷைகளுடன் படைப்பாற்றல் பெற வேண்டிய நேரம் இது. சூரியன் வியாழனைச் சந்திக்கும்போது நீங்கள் எவ்வளவு சுமையை சுமக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்றிரவு லூனாவும் சிரோனும் ஒன்றுபடும்போது ஆதரவான சமூகங்கள் மூலம் குணமடையுங்கள். சொக்கநாதரை வழிபட சங்கடங்கள் நீங்கும். மிருகசீரிடம் 3-4 செயல்களில் வேகமுண்டாகும் நாள். நன்மை தீமைகள் பற்றி யோசிக்காமல் வேகமாக செயல்படுவீர். இடம் வாங்குவது விற்பது போன்றவற்றில் தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும். உடல்நிலையில் சிறு சிறு மாற்றம் தோன்றும். திருவாதிரை, ராகு புதிய சொத்துக்களை உண்டாக்குவார். அரசு வழியில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். இதுவரை இருந்த நெருக்கடி நீங்கும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர். புனர்பூசம் 1-2-3 உங்கள் செல்வாக்கு உயரும். எதிர்ப்பு விலகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும். நினைத்ததை நடத்தி முடிப்பீர். வாங்க நினைத்த சொத்தை வாங்குவீர். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வாரம் இது. பவர் கிறிஸ்டல் குன்சைட் உங்கள் இதய மையத்தை ஆழமாக சுத்தம் செய்து அதில் உயிர் ஊட்ட. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். பரிகாரம் பொருளாதார நிலைமையை வலுப்படுத்த வெள்ளி பாத்திரத்தில் தயிர் சாப்பிடுங்கள். இது